والمرسلين وعلى آله وصحبه وسلم أما بعد. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது பாடம் தஃப்சீருடைய பாடத்தில் போன மாதம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உடைய நிறைய சிறப்புகளை பார்த்தோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எவ்வளோ முக்கியமானது, குர்ஆன் ஓதப்போ போல மட்டும் செய்ய வேண்டிய ஒரு அமல் அல்ல, அது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையோடு எல்லா சந்தர்ப்பத்திலையும் சேர்ந்திருக்க வேண்டிய ஒரு அமல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சந்தர்ப்பங்கள்ல இந்த பிஸ்மில்லா என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க என்ற சில முக்கியமான விடயங்களை பார்த்தோம். அடுத்த மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பிஸ்மில்லாஹுடைய அர்த்தம் என்ன? நாங்கள் இவ்வளோ காலம் குர்ஆன் ஓத போக்கல பிஸ்மில்லா ஓதிப்போம். அந்த பிஸ்மில்லாவுடைய அர்த்தம் என்ன? எல்லாருக்கும் தெரியும், அந்த பிஸ்மில்லால ஒரு பா ஒன்று வருது. பா பிஸ்மில்லா இஸ்முல்லா, அல்லாட பெயர், அதோட ஒரு பா ஒன்றை சேர்த்திக்கிறோம். ஒரு பா உண்டு, பிஸ்மில்லா. அந்த பாவுடைய மீனிங்கை விளங்கினேன்னு சொன்னா நாங்க பிஸ்மில்லாவுடைய பொறுமதி எங்களுக்கு விளங்கும். இந்த பிஸ்மில்லால ஆரம்பத்தில் ஒரு பா ஒன்று வருவது, அந்த பாக்கு உலமாக்கள் சொல்லுவாங்க அல் பாஉலில் இஸ்திஆனா. அதுக்கு சொல்றேன், அல்லாஹ் கிட்ட ஹெல்ப் கேட்கிற பா, அல்லாஹ்ட உதவியால, முஸ்தஈனன் முத்தபர்ரிகன், அல்லாஹுடைய பேருடைய பரக்கத்தால, அல்லாஹுடைய உதவியால, அந்த மீனிங் அந்த பாலை. அப்ப நீங்க உங்களோட லைஃப்ல செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் இந்த பிஸ்மில்லா கொண்டு ஆரம்பிச்சீங்கடா, அதுல என்ன சரி ப்ராப்ளம் வருமா? இல்லை. ஏன்? அல்லாட உதவியால, அல்லாட பேருடைய பரக்கத்தால் இந்த சப்ஜெக்டை நான் செய்கிறேன், அப்படிதான் அர்த்தம். அதனால நாங்க இன்றைக்கு பிஸ்மில்லா தின்ன போக்கலையும் என்ன சரி குடிக்க போக்கலையும் குர்ஆன் ஓத போக்கலையும் மட்டும்தான் எங்களோட லைஃப்ல பிஸ்மில்லாவை பழகிக்கிறோம். அப்ப அந்த பாவுடைய அர்த்தம் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய உதவியால, அல்லாஹுடைய பேருடைய பரக்கத்தால நீங்க அதுக்கு பின்னால் என்ன சப்ஜெக்டை செய்றீங்களோ அட மீனிங் வந்துடும். பிஸ்மில்லாண்டா ஓத போகல பிஸ்மில்லா சொல்றீங்களா, அல்லாஹுடைய உதவியால, அல்லாஹுடைய பேருடைய பரக்கத்தால ஓதுறேன். நீங்களோட வாழ்க்கையில் எல்லா சப்ஜெக்ட்லையும் பிஸ்மில்லா போட்டு பாருங்க. நான் இதுக்கு முந்தையும் சொல்லிக்கிறேன். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி லைட் சுவிட்சை போட போகல பிஸ்மில்லா, ஆஃப் பண்ண போகல பிஸ்மில்லா, இல்லை நிறைய பரக்கத்து கிடைச்சி. அவங்களுக்கு கரண்ட் பில் எல்லாம் வாரை குறைவா தான். அதெல்லாம் எங்களுக்கு உலகத்தை அனுபவிக்கத்தானே தந்தீங்க மொலா தீனு. இப்போ பிஸ்மில்லா அலிக்கிற பா, அந்த பாய்க்கு தானே அட மீனிங் ஆயிட்டான். அடுத்த பி இஸ்மில்லா, இஸ்ம் அல்லாட பெயர். இஸ்ம் என்ற அரபுல பெயர். அல்லாஹ் அல்லாட பெயரை கொண்டு, அல்லாட பெயரோட உதவியால, அல்லாட உதவியால. இப்போ இஸ்முல்லான்ற மீனிங் என்ன? அல்லாஹ்க்கு 99 இஸ்மீகி. அல்லான்றது அசல், அல்லாட ஐத்தான் பெயர், அசல் பெயர் ஐத்தான். அதுக்கப்புறம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு ஹதீஸ்ல வருகிறது, புகாரி ஷரீஃப்லையும் அல்லாஹ்க்கு 99 பேர்ன்றதுக்கு அந்த ஹதீஸ்ல நபி அலைஹிஸ்ஸலாம் 99 பேரை சொன்னாங்க. அல்லாஹ்க்கு நிறைய பெயர்கள் இருக்கு. சரி, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் என்ற பெயர் பிஸ்மில்லா, அல்லாஹுடைய பெயர் அதுதான் ஆக அல்லாட பெயர்கள், அல்லாஹ்க்குண்டே வச்ச பெயர். அதனுடைய சிறப்புகளை நான் உங்களுக்கு இதுக்கு முந்தின கிளாஸ்ல சொல்லியிருக்கிறேன். அதனால் அதுபோல பேசி வேற பாடங்கள் படிக்க கிடைக்காது. அது நான் மறுவந்து அல்லான்ற பெயருடைய பொறுமதியை சொல்லல. இதுக்கு முந்தைய கிளாஸ்ல நாங்கள் சொன்னோம். பிஸ்மில்லா அர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைக்கு
பாருங்க, அர் ரஹ்மான் அர் ரஹீம், பிஸ்மில்லா அந்த ரெண்டும் வருகிறது. ரெண்டுடைய மீனிங் ஒன்று தான். அர் ரஹ்மான் அர் ரஹீம், இரக்கம் காட்டக்கூடியவன். ஆனால் ரெண்டுக்கும் நிறைய டிஃபரண்ட். என்ன டிஃபரண்ட்? இது அழகா கேட்டுக்கோங்க. அல்லாஹ்வோட ரஹ்மத்தை நாங்கள் விளங்கினேன்னு சொன்னா இந்த உலகத்தில் எங்களுக்கு டிப்ரெஷனா, வாழ்க்கையில் பெடப்பாவி போறதா, நொந்து போறதா ஒன்றும் இய்யாது. நாங்கள் இந்த உம்மத்தின்றைக்கு இந்த அல்லாஹ்வோட ரஹ்மான் ரஹீம் என்ற பெயரை நாங்கள் சரியா விளங்கல்ல. இது இந்த ஹெடிங் மாச கணக்கு பேச வேண்டிய ஹெடிங். அர் ரஹ்மான் அர் ரஹீமுக்கு டிஃபரெண்ட் என்ன? உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன், ரெண்டுட மீனிங் ஒன்று தான். என்ன? இரக்கம் காட்டக்கூடியவன். ஆனா ரெண்டுடையும் பெரிய டிஃபரெண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா. முதலாவது, அல்லாஹ் எல்லாருக்கும் தெரியும் 99 பேர். அல்லாஹ் ஏன் அந்த 99 பேர்ல இந்த 2 பேரை மட்டும் அல்லாஹ் சொல்லணும்? பிஸ்மில்லாஹில் கரீமுல் ஜலீல் என்று சொல்ல இருந்துச்சு, பிஸ்மில்லாஹில் கஃபூருர் ரஹீம் என்று சொல்ல இருந்துச்சு, பிஸ்மில்லாஹில் அஸீஸுல் கஃபூர் என்று சொல்ல இருந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் இந்த 2 பேரையும் அல்லாஹ் சொன்னான்னு சொன்னா, இபாதத் என்றது நாங்கள் இந்த உலகத்தில் எதை செய்யறதாக இருந்தாலும், நல்ல விஷயம் செய்யறதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய இரக்கம் இல்லாம செய்யலை. ஏண்டே மகனும் கெட்டித்தனத்தை நாங்கள் செய்யலை. படைச்ச ரப்புடைய இரக்கம் வேணும். சஹீஹான ஹதீஸ்ல வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள்ட யாரையும் உங்களோட அமல் நாளைக்கு அல்லாஹ்வோட அஸாபில் இருந்து உங்களை காப்பாத்தாரு. அமல் காப்பாத்துற இல்லை, அல்லாஹ்வோட ரஹ்மத் இல்லாம உங்களுக்கு சொர்க்கம் போறதுக்கு அல்லாஹ்வோட இரக்கம் தேவை அப்படின்ட்டு உங்களோட அமலால போயிடாது. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, உங்களுக்குமா யா ரசூலல்லாஹ், உங்களுக்கும் உங்களோட அமலால சொர்க்கம் போயிடலாவா? நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்லா அன் யதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மதி, ஓ எனக்கும் தான் அல்லாஹ்வோட ரஹ்மத் இல்லாம சொர்க்கம் போயிடாது. நீங்க தொழுகையில் ஓதுற துஆக்கள், ஏனைய சந்தர்ப்பங்கள்ல நபி அலைஹிஸ்ஸலாம் மோதின துஆக்கள் எடுத்து பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அல்லாஹ்வோட ரஹ்மத்தை கேட்டிக்கிறாங்க, அல்லாஹ்வோட ரஹ்மத்தை, அல்லாஹ்வோட இரக்கத்தை கேட்டிக்கிறாங்க. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது இந்த 2 வார்த்தைக்கும் டிஃபரெண்டா சொல்லிட்டு, இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா அஸ்மாவுல் ஹுஸ்னா, இதுல ஒவ்வொரு பெயரையும் நானும் நீங்களும் சரியா விளங்கினோம் என்று சொன்னா எங்களோட லைஃபே வேற. அதுக்குத்தான் நபி சொன்னா, அந்த யாரு 99 பேர்களை பாடமாக்குறாங்களோ சொர்க்கம் போவாங்கண்டு. அது சும்மா ஹிஃபுல் பண்ற இல்ல, மனனம் பைஹாட் பண்ணி பாடமாக்குறது அர்த்தம் அல்லது. இல்லாட்டி மாஷா அல்லாஹ் இன்றைக்கு லட்சக்கணக்கு முஸ்லீம்களுக்கு அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா பாடம், சும்மா பாடமாக்குறதல்ல. அந்த நபி சொன்னாங்களே, அல்லாஹ்க்கு 99 பேருக்கு அதை யாரு பாடமாக்குறாங்களோ சொர்க்கம் போவாங்கன்னு புகாரி ஷரீஃப்ல வர ஹதீஸ். அதோட மீனிங் என்னண்டா, ஒவ்வொரு அந்த அல்லாஹ்வோட பேரன் யாரு லைஃப்ல விளங்கி நடக்கிறாரோ. சரி, அர் ரஹ்மான் என்றா என்ன, அர் ரஹீம் என்றா என்ன? இதுக்கு ஆக முக்கியமான 2 கருத்து. ஒன்று, அர் ரஹ்மான் என்றா உலகத்தில் அல்லாஹ் நல்லவங்களுக்கும் இரக்கம் காட்டுவான், கெட்டவங்களுக்கும் இரக்கம் காட்டுவான். அதனாலதான் இன்றைக்கு பாவிகளுக்கும் அல்லாஹ் ரிஸ்க கொடுத்து கொண்டு இருக்கிறான். நாங்க செய்யற பாவங்களுக்கு மனுஷர்களை மாதிரி எங்களுக்கு தண்டனை தாரேண்டா. இன்றைக்கு நாங்கள் உமாக்கு என்ன சரி மிஸ்டேக் பண்ணினா, வாப்பாக்கு என்ன சரி மிஸ்டேக் பண்ணினா, மாப்பிள்ளை பொண்டாட்டிக்கு, பொண்டாட்டி மாப்பிள்ளைக்கு என்ன சரி தவறு செஞ்சா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கோபம் வருகுது. பொண்டாட்டி மாப்பிள்ளையோட கோவப்பட்டா மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டியதுகளை செய்ய மாட்டாங்க, கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டாங்க. மாப்பிள்ளை கோவப்பட்டா மாப்பிள்ளை பொண்டாட்டிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டாங்க. இப்படி அல்லாஹ் எங்களோட நடந்திருந்தா, எங்களோட தவறுகளை பார்த்து, எங்களோட மிஸ்டேக்கோலை பார்த்து அல்லாஹ் எங்களோட இப்படி தராம இருந்திருந்தா, அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், وَلَوْ يُؤَاخِذُ اللَّهُ النَّاسَ بِمَا كَسَبُوا مَا تَرَكَ عَلَى ظَهْرِهَا مِنْ دَابَّةٍ, நீங்க செய்யக்கூடிய தவறுகளுக்கு நான் உடனே பனிஷ்மெண்ட் தந்திருந்தா
இந்த உலகத்தில் எந்த படைப்பும் இருந்திருக்காது. அதனால அர் ரஹ்மான் என்றது உலகத்தில் நல்லவர் கெட்டவர் எல்லாருக்கும் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். இரக்கம் காட்டுவான். காஃபிர்களுக்கும் அல்லாஹ் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறான். ரஹீம் என்றது இது முஃமின்களுக்கு மட்டும் குறிப்பானது. கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் முஃமின்களுக்கு மட்டும்தான் இரக்கம் காட்டுவான். ஈமான் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இரக்கம் காட்டுவான். அப்ப எந்த இரக்கம் முக்கியமானது? கியாமத் நாள்ல காட்டுற இரக்கம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகான பில் முஃமினீன ரஹீமா. மூமின்களை சொல்ல போகலாம் அல்லாஹ் ரஹீம் என்ற வேர்டை பாவிக்கிறான், ரஹ்மான் என்ற வேர்டை பாவிக்கல. வகான பில் முஃமினீன ரஹீமா, முஃமின்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். இன்னஹு பிஹிம் ரഊஃபுர் ரஹீம். ரஹீம் மூமின்களுக்கு அல்லாஹ், மூமின்கள் சொல்ல போகல அல்லாஹ் ரஹீம் என்ற வேர்டை தான் பாவிக்கிறார். என்ன கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வுடைய ஸ்பெஷலான ரஹ்மத் மூமின்களுக்கு மட்டும்தான். இது நாங்கள் மிச்சம் நீட்ட தேவையில்லை. இதெல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு மீனிங். அர் ரஹ்மான் என்றால் என்னது? உலகத்தில் அல்ல நல்லவங்களுக்கும் இரக்கம் காட்டுவான், கெட்டவங்களுக்கும் இரக்கம் காட்டுவான். ஆனால் ரஹீம் என்றால் என்னது? கியாமத்தில் ரப்புல் ஆலமீன் முஃமின்களுக்கு மட்டும்தான் இரக்கம் காட்டுற. கியாமத்துடைய நாளையில நல்ல விளைங்கோங்க, சொந்த உம்மா சொந்த வாப்பா எல்லாம் எங்களை விட்டுட்டு ஓடுற நாள், நீங்க நம்பி வாழ்ந்த புள்ளையில் உங்களை விட்டுட்டு ஓடுற நாள், அவ்வளோ படுபயங்கரமான நாள்ல அல்லாட இறக்கம் மட்டும்தான் ஈக்க போகுது. அவன் இறக்கம் காட்டல் நாட்டி முடிஞ்சு. இதனால எல்லா நபிமார்களும் அல்லாட ரஹ்மத்தை இறக்கத்தை கேட்டாங்க. அப்ப அந்த இறக்கம் கியாமத்துடைய நாளில் மோமின்களுக்கு மட்டும்தான். ரஹீம் என்ற ஐத்த மீன், இது ஒரு மீனிங். அர் ரஹ்மான் அர் ரஹீம். ரெண்டாவது மீனிங் அர் ரஹ்மான் என்றா அல்லாஹ் கிட்ட இரக்கம் இருக்குது, அர் ரஹீம் அதனால இரக்கம் காட்டுறான். அப்படி ஒரு மீனிங் சரிதானே? என்கிட்ட சல்லி இருக்கிறதால தான் நான் உங்களுக்கு சல்லி தாரேன், என்கிட்ட இல்ம இருக்கிறதால தான் உங்களுக்கு இல்ம தாரேன், நான் அறிவை தாரேன். இதே போல அர் ரஹ்மான் என்றது அல்லாஹ் கிட்ட இரக்கம் இருக்குது, அர் ரஹீம் அதனால் இரக்கம் காட்டுறான். இந்த ரெண்டு, இந்த ரஹ்மான் என்ற வார்த்தை நீங்க குர்ஆன்ல பார்த்தீங்கன்னா அல்லாஹ் நிறைய இடத்துல சொல்ற. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள் நிறைய இடத்துல சொல்றான். இதை நாங்க சரியா விளங்கிட்டோம் என்றா உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகத்துல ஆக தலைவிரிச்சு ஆடுற நோய் தான் டிப்ரெஷன். எல்லாருக்கும் தெரியும். மனிதன் நிம்மதியெல்லாம் வாழ்ந்து கொண்டியா, ஃபேமிலியிலாம் வாழ்க்கையில எல்லாரும் இந்த உலகத்துல முதலாவது நம்பர் நோய் தான் மனநோய். லைஃப் வெறுத்து. நீங்க ரஹ்மான் ரஹீம் என்றதை சரியா விளங்கினீங்கடா இந்த நோயிலிருந்து மனுஷன் பாதுகாக்கப்படுவான். அடுத்த மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டை பேசணும். ரஹ்மான் ரஹீம்ட மீனிங் அவங்களுக்கு விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். அதை நான் மிச்சம் நீட்டல்ல. இது ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பேசணும். என்ன, நீ குர்ஆன் தஃசீர் படிக்க போகல இந்த ரஹ்மான் ரஹீம் என்று நிறைய இடத்துல வரும். சரி, ஆரம்பத்திலே சொல்லி முடிச்சு கொண்ட நல்லமே. இந்த நிராசை அடைகிறன்னு சொல்ற, நிராசை அடைகிற அல்லாட ரஹ்மத்துட்டு இதுக்கு போற எங்களுக்கு லைஃப்ல முன்னேற இயலாது, இதுக்கு போற எங்களோட ப்ராப்ளம் முடியாது, நாங்க இப்படியே தான் ஈக்க போறோம், எங்களோட லைஃப் சரியில்லை இப்படின்னு நினைக்கிறதுக்கே அல்லாட ரஹ்மத்தை விட்டு நிராசை அடைகிறேன்னு சொல்ற. தமிழ்ல நிராசை அடைஞ்சு போறது. இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு நோய் ஒன்று வந்தா மனசால பொழுது போயிட்டாச்சு. ஒரு கடன்ல விழுந்துட்டோம்னா மனசால உடஞ்சு போயிட்டாச்சு. வீட்டுல கணவன் மனைவி கொஞ்சம் சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்தா நாங்க மனசால பொழுது போயிட்டாச்சு. இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா?
இந்த 2 ஆயத்தை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற ஆயத்து, முதலாவது ஆயத்து குர்ஆன்ல வருது, சூரா யூசுஃப்ல லா தயஸு மின் ரௌஹில்லாஹ், சூரா யூசுஃப்ல 87வது ஆயத். நீங்க இந்த நம்பரையும் சூரோட பேரையும் எழுதி வச்சுக்கோனீங்கன்னா உங்களுக்கு எப்ப வேணாலும் பார்த்து போலே. சூரா யூசுஃப்ல 87வது ஆயத். வலா தயஸு மின் ரௌஹில்லாஹ் இன்னஹு லா யயஸு மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய ரஹ்மத்தில் இருந்து நீங்க நிராசை அடைஞ்சு போவாதீங்க. நிராசை அடைஞ்சுட்டா இதுக்கு போற நாங்க அவ்வளோதான், எங்களுக்கு மிஸ் ஆகினது கிடைக்காது, எங்களோட நோய் இப்போ சோமாவாது, எங்களுக்கு தான் எவ்வளோ பயங்கரமான நோய், எங்களுக்கு தான் இப்படி லொஸ்ட், இப்படின்னு அல்லாஹ்ட ரஹ்மத்திலிருந்து நிராசை அடையாதீங்க. அப்படி அல்லாஹ்ட ரஹ்மத்திலிருந்து நிராசை அடைகிறவர் காஃபிர் என்று அல்லாஹ் சொல்லிக்கிறார். காஃபிர். அல்லாஹு அக்பர். பாவி அல்ல, காஃபிர். காஃபிர்கள் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருந்து நிராசை அடையாங்க. நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில விழுந்தாலும் நினைச்சுக்கோங்க, ஏண்ட அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அவ்வளவுதான். எத்தனை மனநோய்க்கு மருந்து இந்த வேர்ட், இதை சரியா விளங்கினோம் வேண்டாம். மேலான சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஆயத்தெல்லாம் சூரா யூசுப்ல எந்த கதையில செல்றோம் தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ் பண்ணின டைம். லேசான ஒரு இழப்பாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ அழகானவங்க, எவ்வளோ பொறுமதியானவங்க, எவ்வளோ பெரிய ஒரு பொறுமதியானவங்க அல்லாஹ் கிட்ட. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த முதலாவது தடவை தாருசரி கண்டாங்கன்னு சொன்ன ஃபெஸ்டிவ் இவர் யூசுப் என்று தெரியாது அலைஹிஸ்ஸலாம். அப்படி முதலாவது தடவை காண்றவங்க சொல்லுவாங்களாம், மஹாதா பஷரா இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இவரெண்டா மனுஷன் இல்லை, இவர் ஒரு மலக்கெடு சொல்லுவாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போனாங்களே, மிஅராஜுக்கு வானத்துக்கு போனாங்களே அல்லாஹ்வை சந்திக்க. அந்த நேரத்தில் 7 வானத்திலையும் சில நபிமார்களை சந்திச்சாங்க. அதில் ஒரு வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சாங்க. சையான ஹதீஸ். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டேன். அல்லாஹ் அழகு அந்த பசுந்த படைச்சி, பசுந்த அல்லாஹ் 2ஆ பிரிச்சான். அதில் அறவாசத்தான் முழு உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பினங்களுக்கும் பசுந்த கொடுத்தான். இன்றைக்கு மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், சும்மா ஜூக்கு போய்த்து பாருங்கள், எப்படி டிசைன் பசுந்தான பறவைகள், மரம் மட்டைகள், எவ்வளோ கார்டன், எவ்வளோ மரம், எவ்வளோ பூக்கள். இந்த பசுந்தெல்லாம் எல்லாம் அந்த அறவாசி பசுந்தால கொடுத்தது. மீன் கடல்ல மீன், ஒவ்வொரு படைப்பினங்களையும் பசுந்திக்கு தானே, மனிதர்கள் இருந்தாலும் சரி, எல்லா இந்த அறவாசி பசுந்தால் எல்லாம் பிரிச்சு கொடுத்தது. மற்ற அறவாசி பசுந்த அப்படியே அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தான். எப்படிங்க அப்ப? அப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இழந்துட்டாங்க, காணா போய்த்துட்டாங்க. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணா போய்த்துட்டாரு. அது எவ்வளவு பெரிய லொஸ்ட் உண்டு. அப்ப சும்மா யோசிப்பா, எவ்வளவு பெரிய லொஸ்ட் உண்டு அது. அந்த டைம்ல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்த பார்வையும் போய்த்திருச்சு. பார்வையும் கண் பார்வை போற அளவுக்கு ஒரு மனுஷன் அழுவுறேன்டா. இப்படி ஒரு ப்ராப்ளம் எங்கட லைஃப்ல வந்தீங்க. அந்த டைம்ல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல நானமார்களுக்கு சொன்ன வார்த்தை தான் இது. கவலையில் அழுகிறது வேற, நிராசை அடையாதீங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லா தயஸு மிர் ரௌஹில்லாஹ், போய் யூசுஃபை தேடிட்டு வாங்க. இந்த காலமாய் கேமரா சிஸ்டம், இந்த காலமாய் டெவலப் ஆன காலமா எங்க போய்த்து தேட. அதனால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல நானமார்கள் கிட்ட சொன்னாங்க, போங்க யூசுஃபை தேடிட்டு வாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்ல இருந்து நிராசை அடையாதீங்க. எப்படி கிடைக்க போறார் அவரு, எங்க போய்த்து தேட, கிடைக்குமா, இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஏனென்றா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்ல இருந்து நிராசை அடைகிறவர் காஃபிர் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வேர்டு தான் இது.
அல்லாஹு அக்பர். இன்றைக்கு சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களோட முஸ்லிம் சமூகத்தில் இன்றைக்கு சூசைடுக்கு வரைக்கும் மக்கள் பேசிக்கிறாங்க, தற்கொலை வரைக்கும் பேசிக்கிறாங்க. இந்த அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்ற வேர்டை விளங்காததால தற்கொலை செய்யறது எவ்வளவு பெரிய பாவம். சின்ன ப்ராப்ளம் தற்கொலை செஞ்சு போறாங்க, தற்கொலை செஞ்சு போறாங்க. அப்ப இது முதலாவது ஆயத். எந்த ஆயத்து? சூரா யூசுப்ல 87வது ஆயத். அதுல என்ன சொல்றான்? லைஃப்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல இருந்து நிராசை அடையதற்கே இது காஃபிர்களுடைய பழக்கம், மூமின்களோட பழக்கம் இல்லைன்றான் அல்லாஹ். அடுத்த ஆயத்து மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவங்க எல்லாருக்கும் தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவங்களுக்கு புள்ள இல்லை, அவங்களுக்கு புள்ள இல்லை, வயசாலி ஆயிட்டாங்க, வயசாலி ஆயிட்டாங்க. இதெல்லாம் குர்ஆன்ல வர சப்ஜெக்ட், சரியா? வயசாலி ஆயிட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார் கொஞ்சம் பேர் அனுப்புறான். எங்கேக்கு? லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கூட்டத்தை அழிக்க. லூத் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே காலத்தில் இருந்தவங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ எப்படி தெரியுமா? வயசாலி, வாலிப வயசுல இருக்க போக்கலே அவங்களோட வைஃபுக்கு புள்ள பாக்கியம் இல்லை, புள்ள கிடைக்கிற பொம்பளை இல்லை அவங்க. ஆனா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வயசாலி ஆகின காலத்திலையும் ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான பிள்ளைகளை தாயா அல்லாஹ்னு துஆ கேட்டாங்க. அட வயசாலி ஆகிட்டோம், என் வைஃபும் வயசாலி. இந்த காலத்துல வாலிப வயசுல இருக்க போகலே எங்களுக்கு புள்ள பாக்கியம் இல்லை, இப்ப புள்ளைய கேட்கிறதா? அப்படியெல்லாம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கல. இதை குர்ஆன்ல வர ஹிஸ்டரி நான் அவங்களுக்கு மீனிங்கை சொல்லிக்கொண்டு போறேன். அப்ப ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட கூட்டத்தை அல்லாஹ் அழிக்க மலக்குமார்கள் அனுப்பின நேரம் மலக்குமார்களுக்கிட்ட அல்லாஹ் சொன்னான், நீங்க போற வழியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கும் பெய்துட்டு வாங்க. பெய்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் புள்ள தரப்போறான் என்ற குட் நியூஸை சொல்லிட்டு போங்க. அவங்களுக்கு இந்த ஹிஸ்டரிய குர்ஆன்ல சூரா ஹிஜ்ர்ல 54வது வசனத்துல இருந்து 56வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். சூரா ஹிஜ்ர்ல அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த மலக்குமார்கள் வந்து மனித ரூபத்துல வந்து சந்திக்கிறாங்க, மனுஷண்ட ரூபத்துல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சரியான விருந்து கொடுக்கறதுல அவங்கள அடிக்க ஆள் இல்லை. யாரு ஊரு பேரெல்லாம் கேட்கும் போது மலக்குமார கண்டத்தோட ஓடி போயிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு கண்டு மாடொண்ட அறுத்து பொறிச்சு எங்கட பாஷையில சொல்ற பாபிக்கு போட்டு மலக்குமாரோட முன்னுக்கு கொண்டு வந்து வச்சாங்க. இதெல்லாம் எல்லாம் குர்ஆன்ல சொல்ற சப்ஜெக்ட். தின்னுட்டு சொன்னாங்க, அலா தஅகுலூன், தின்னுங்களேன்னு சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மலக்குமார்கள் திங்கிறாங்க இல்லை, மலக்குமார் சாப்பாடு திங்கிற இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்துட்டாங்க. அப்பதான் மலக்குமார் சொன்னாங்க, பயப்படாதீங்க, பயப்படவானா, நாங்க மனுஷன் இல்ல மலக்கு, உங்களுக்கு எல்லாம் புள்ளை ஒன்று தர போறான் என்ற குட் நியூஸை சொல்ல வந்திருக்கிறோம் வேண்டாம். நல்லா கேளுங்க இந்த சம்பவத்தை. அப்ப வைஃபுக்கு இது கேட்குது, உள்ளுக்கிற வைஃபுக்கு கேட்குது. வைஃப் என்ன செய்யறாங்க? சுப்ஹானல்லாஹ், வீட்டுக்கு இந்த ஓடி வந்து இதெல்லாம் குர்ஆன்ல சூரா தாரியாத்ல சொல்றான். சூரா தாரியாத்ல 29வது ஆயத்துல فأقبلت امرأته في سرة فسكت وجهها. வைஃப் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வைஃப் ஷொக்காவி ஆச்சரியப்பட்டு தண்ட கையால தண்ட கண்ணத்துக்கு அரைஞ்சு கொண்டு, அப்படி தானே ஷொக்காவின் அரைஞ்சுகோரே, அப்படி கையால தண்ட கண்ணத்துக்கு அரைஞ்சு கொண்டு வகாலத் அஜூசுன் அகீம், நான் வாலிப வயசுல இருக்க போக்கலே எனக்கு புள்ள பாக்கியம் இல்லை, இந்த வயசான காலத்திலயா புள்ள கிடைக்க போகுதுன்னு சொன்னாங்க. நல்லா கேளுங்க இந்த சரித்திரத்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அபஷர்துமூனி அலா அம்மஸ்ஸனியல் கிபரு ஃபபிமா துபஷிரூன், எனக்கா இந்த வயசுல புள்ள தரப்பு கிடைக்க போகுதுன்னு சொல்றாங்க. நல்லா கேளுங்க இந்த சரித்திரத்தை.
அல்லாஹு அக்பர். மலக்குமார் என்ன தெரியுமா சொன்னாங்க? பஷர்னாக பில் ஹக்கி ஃபலா தகும் மினல் கானிதீன். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு நாங்க பொய் சொல்லல, உண்மையா நடக்க போது. அல்லாட ரஹ்மத்துல இருந்து நிராசை அடையாதீங்கன்னு சொன்னாங்க. வலா தகும் மினல் கானிதீன். எல்லாம் அல்லாஹ் கேளவா, அல்லாட ரஹ்மத்துல இருந்து விழுந்துடாதீங்க அப்படின்னு மலக்குமார் சொன்னதோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? قال ومن يقنط من رحمة ربه إلا الضالون. எங்கட பாஷையில சொல்ற அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் அல்லாஹ்வோட ரஹ்மத்துல இருந்து இரக்கத்துல இருந்து புலல்ல உடைஞ்சு போவல்ல அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? அல்லாஹ்வோட ரஹ்மத்தில் இருந்து நிராசை அடைகிறவர் வழி கெட்டவர். இல்ல வால்லூன். அங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அல்லாஹ்வோட ரஹ்மத்தில் இருந்து நிராசை அடைகிறவர் காஃபிர் என்று. இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அல்லாஹ்வோட ரஹ்மத்தில் இருந்து நிராசை அடைகிறவர் வழி கெட்டவர் என்று. இது நாங்க சும்மா நோமலா செஞ்சு கொண்டிருக்கிற பாவம். இது எங்களுக்கு சின்ன ஒரு தலைவலி வந்தாலும் நாங்க ஒழுந்து முடிஞ்சு. இன்னைக்கு இந்த பலஸ்தீன் மக்களை போய் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். நாங்க ஜோர்தான்ல சில பலஸ்தீன் மக்களை மீட் பண்ணினோம். அவங்கள போல இபாதத்துண்டா இது பெரிய இபாதத்துமா. அவனோட முழு ஃபேமிலி லாஸ்ட் இல்ல. ஆனாலும் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நாங்க விழுந்து போக மாட்டோம். முழு ஃபேமிலி லாஸ்ட். அல்லாஹ் எங்களுக்கு தருவான், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் எங்களோட ஈகிறான் என்று அவங்களுக்கு அந்த பாரதூரம் தெரியும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்ப சொன்ன இது? அல்லாஹ்வோட ரஹ்மத்தில் இருந்து நிராசை அடைறவர் காஃபிர் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை மிஸ் பண்ணின நேரம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்ப சொன்ன இது? அல்லாஹ்வோட ரஹ்மத்தில் இருந்து உடைஞ்சு போறவர் வழி கெட்டவர் என்று புல்ல வயசாலியாவி புல்ல தரப்போறேன் என்று மலக்குமார் சொன்ன நேரம். இன்னைக்கு சும்மா நோமலா செஞ்சு கொண்டு போறோம் நாங்க இந்த பாவத்தை. இதனாலதான் அல்லாஹ் குர்ஆன ஆரம்பிக்கிறதே அர் ரஹ்மானிர் ரஹீம். இதுக்கு தான் அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்ட வேற எந்த பேரையும் கொண்டு வரல. அர் ரஹ்மானிர் ரஹீம், இரக்கமுள்ளவன், உங்களை கைவிட மாட்டான், இரக்கம் காட்டக்கூடியவன். அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அர் ரஹ்மான் ரஹீமை விளங்கிக் கொள்ளணும். நாங்கள் இதை மீனிங்கை விளங்கிக்கோங்க. அர் ரஹ்மான் என்றா அல்லாஹ்வோட ரஹ்மத்துல பெருசு தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ்வோட ரஹ்மத்துல பெருசு, அல்லாஹ்வோட ரஹ்மத்துல பெருசு. முந்தைய காலத்துல அபு நவாஸ் தெரிந்த அபு நவாஸ், இவர் கவிதை படிக்கிறவர். கவிதை படிக்கிறவர். மோசமான கவிதைகள் தான் படிச்சுக்கிறார். பாவத்துகளை வர்ணிச்சு அபு நவாஸ். இவர் மௌத்தா பெய்தார். மௌத்தா போனா ஒரு ஆலிமும் அவரை தொழுவிக்கிறதுக்கு முன்னுக்கு வரல. என்ற கெட்ட மனுஷன் தானே, கெட்டவர் தானே. அப்ப அவட உடுப்புல இருந்து ஒரு ஆலிம் ஒரு பேப்பர் துண்டு எடுக்கிறார். ஒரு பேப்பர் துண்டு அந்த பேப்பர் துண்டுல இந்த அபு நவாஸ் ஒரு 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 கவிதை ஒன்று படிச்சுக்கிறாரு. கவிதை படிக்கிறேன். அந்த கவிதையில் என்னண்டா தௌபா செஞ்சு படிச்சுக்கிறாரு. அந்த கவிதையை பாருங்க, எப்படி ஒரு டீப்பான கவிதைன்னு பாருங்க. இதை என்ன சொல்ல வாரேன்டா, அல்லாஹ்வோட ரஹ்மத்திலிருந்து புரிந்து போவல்ல, அதுதான் சப்ஜெக்ட். அந்த கவிதையில டீப்பா பாருங்க, ஆச்சரியமான ஒரு கவிதை. அவர் எழுதிக்கிறார் என்ன தெரியுமா? யா ரப்பி இன் அஸமத் ذنوبي كثرة فلقد علمت بأن عفوك أعظم. யா அல்லாஹ், நான் செஞ்ச பாவங்கள் எல்லாம் பெருசு தான். நான் செஞ்ச பாவமிக்கு பெரிய பெரிய பாவம் தான். ஆனால் உன்னுடைய மன்னிப்பு ஏண்ட பாவத்தை விடவும் பெருசு. அல்லாஹு அக்பர். எப்படி? இன் அஸமத் ذنوبي كثرة, ஏண்ட பாவம் ஒவ்வொன்றும் 7 வானம் 7 பூமியை விட பெருசுதான் யா அல்லாஹ்.
ஆனால் ஃபலகத் அலிம்து, எனக்கு சத்தியமா தெரியும், எனக்கு 100% நம்பிக்கை இருக்கி, பிஅன்ன அஃவக அஅஸமு, ஓண்ட மன்னிப்பு இருக்கே, ஓண்ட ரஹ்மத் இருக்கே, ஓண்ட இரக்கம் இருக்கே, என் எல்லா பாவத்தையும் விட பெருசு. எப்படி ஒரு வார்த்தை! அடுத்த வார்த்தையா பாருங்க அவர் சொல்றது. அவர் சொல்றாரு ஃபலகத் அலிம்து பிஅன்ன அஃவக அஸம். அதுக்கு பிறகு சொல்ற வார்த்தையை பாருங்க. இன் கான லா யர்ஜூக இல்லா முஹ்ஸினுன் ஃபமனில் லதீ யதுஉ வ யர்ஜுல் முஜ்ரிமு. யா அல்லாஹ், நல்ல நல்ல அமல் செஞ்சு நல்ல மனுஷரா ஈக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீ கொடுக்கிறதாக இருந்தா, நீ நல்ல ஆட்களுக்கு மட்டும்தான் கொடுக்கிறதாக இருந்தா, என்ன போல பாவம் செஞ்சவங்க யாருக்கிட்ட போற? அல்லாஹு அக்பர். எப்படி வார்த்தை பாருங்க. எப்படி? இன் கான லா யர்ஜூக இல்லா முஹ்ஸினுன், நீ நல்லாக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கிறாய். பாவம் செய்யாத, தஹஜ்ஜத் தொழுகிற, அல்ல தான தர்மங்கள் செய்யற, எல்லா இப்படி நன்மை செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் நீ கொடுக்கிறதாக இருந்தா, என்ன போல பாவிகள் யாருக்கிட்ட போற? என்ன போல பாவிகளுக்கு ஒன்ன விட்டா வேற ரப்பிக்கிறா? சுப்ஹானல்லாஹ். எப்படி வார்த்தைன்னு பாருங்களே. அதுஊக ரப்பி கமா அமர்த தபர்ருஆ. எனவே அல்லாஹ், நீ குர்ஆன்ல சொன்ன மாதிரி கண்ணீர் வடிச்சு கெஞ்சி அழுது உனக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஃபஇதா ரஜத்த யதி ஃபமன் லா யர்ஹமு. எப்படி? ஃபஇதா ரஜத்த யதி ஃபமன் லா யர்ஹமு. நீ நான் கையை தூக்கி கேட்கிற தௌபாவை நீ ரிஜெக்ட் பண்ணிட்டா, எனக்கு இறக்கம் காட்டுறதுக்கு ஒன்ன தவிர வேற ரப்பு தாரிக்கிற. எப்படி ஒரு வார்த்தைன்னு பாருங்கள். அல்லாஹ்க்கு எப்படி ரோஷம் வந்திக்கும், அல்லாஹ்க்கு எப்படி இறக்கம் கொண்டு வந்திக்கும். அப்ப அவருடைய உடுப்புல இருந்து இந்த தாழ் துண்டை எடுத்து ஒரு ஆலிம் பார்க்கிறார். அடே, இவர் தௌபா செஞ்சு ஒரு கவிதை படிச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த ஆலிம் முன்னுக்கு போய் அவரோட ஜனாசாவை தொழிச்சாங்க. ஏண்டா அல்லாஹ்வோட ரஹ்மத் இவர் ஆதரவு வச்செடுத்தா மௌத்தா பேசிக்கிறாரு. சத்தியமா அல்லாஹ் அவரோட தௌபா ஏற்றுக்கொண்டிருப்பான். அதுக்கு போற கடைசி வேர்டு என்ன தெரியுமா அவர் சொல்றது? அபு நவாஸ், மாலி இலைக வசீலத்துன் இல்லர் ரஜா. யா அல்லாஹ், எனக்கு இப்ப உனக்கிட்ட நெருங்குறதுக்கு எந்த அமலும் இல்ல, இல்லர் ரஜா, ஓண்ட இறக்கத்தை ஆதரவு வைக்கிறத தவிர. என்னோட வாழ்க்கையை லாஸ் பண்ணிட்டேன், வேஸ்ட் பண்ணிட்டேன். இதனால இந்த சந்தர்ப்பத்தில் உன்னோட ரஹ்மத்தை ஆதரவு வைக்கிற தவிர எனக்கு வேற வழி இல்லையா அல்லாஹ். வ ஜமீலு அஃப்விக, அதுக்கு பிறகு உன்னோட அழகான மன்னிப்பையும், சும்மா இன்னி முஸ்லிமும், இந்த 3 மட்டும் தான் எனக்கு பேலும். என்னது? உன்னோட ரஹ்மத்தை ஆதரவு வைக்கலும், அடுத்த நீ மன்னிக்க கூடியவன் என்று எனக்கு தெரியும், அடுத்த நான் முஸ்லீம் யா அல்லாஹ், களிமா சொன்னவன் யா அல்லாஹ், என்னதான் பாவம் செஞ்சாலும் உன்னை ரப்பா ஏற்றுக்கொண்டவன் யா அல்லாஹ் இப்படின்னு சொல்லி அவனோட கவிதையை முடிக்கிறாரு. சும்மா யோசிச்சு பாருங்க. இந்த கவிதையை கண்டத்தோட அந்த ஆலிம் போய் தொழிச்சார். அவ்வளவு பெருசு தான் அல்லாஹ்வோட ரஹ்மத். அவர் என்ன சொல்றார்? என் பாவம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை விட பெருசு உன்னோட இறக்கம் யா அல்லாஹ், உன்னோட இறக்கம் அதை விட பெருசு. இதனால மேலான சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்றதை விளங்குங்க. உங்களை எல்லாருக்கும் தெரியும் ஃபிரௌன். உங்களோட சொந்தக்கார குடும்பங்களையும் சொல்லுங்க, சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்ததோட சி பி அப்படி இப்படிலாம் சொல்ல வேணும். என்னங்க, அல்லாஹ்வோட ரஹ்மத்தை ஆதரவிக்க செல்லும். இறக்கம் உள்ளவன். அவனுடைய இறக்கத்தை விளங்கிட்டோம் வேண்டாம், சரியா விளங்கிட்டோம் வேண்டாம், நிம்மதி இல்லாமல் வைத்திடுவோம். உங்க எல்லாருக்கும் தெரியும் ஃபிரௌன். சஹீஹ் முஸ்லிம்ல வருது. சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹிஸ்டரியை கேட்டதுக்கு பின்னாலே நாங்க லைஃப்ல புழுந்து போறேன்டா உண்மைக்கு நாங்கள்டா ஈமானிக்கிறத யோசிக்கணும். ஃபிரௌன் எல்லாருக்கும் தெரியும். ஃபிரௌன் எப்படி மௌத்தா போன? கடல்ல அடிபட்டு தானே மௌத்தா, தாண்டு தானே மௌத்தா போன. எல்லாம் குர்ஆன்ல சொல்றான் ஃபிரௌனை பத்தி. ஃபிரௌன் கடல்ல மூழ்கி அடிக்கப்படுற நேரம் ஃபிரௌன் என்ன தெரியுமா சொன்னான்? மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நான் நினைக்கிறேன் சூரா யூனுஸ்ல வருது. சூரா யூனுஸ்ல குர்ஆன் சொன்ன வார்த்தையை பாருங்க. ஹத்தா இதா அத்ரகஹுல் கரகு, ஃபிரௌன் தாழ்ற நேரம், கடல்ல தாழ்ற நேரம், قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل وأنا من المسلمين. பனு இஸ்ரவேல்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் எந்த அல்லாஹ்வை ரப்பா ஏற்றுக்கொண்டாங்களோ அந்த அல்லாஹ்வை நானும் ஏற்றுக்கோறேன். வஅன மினல் முஸ்லிமீன், நானும் முஸ்லிம் ஆகிடுறேன் என்று சொன்னான். சரியா? சக்கராத் நேரத்தில் தௌபா செஞ்சு சரி வராது. தொண்டை குடிக்கிற ரூஹு வந்ததுக்கு போகிறோம் தௌபா எல்லாம் ஏற்றுக்கோற இல்லை. இவர் அந்த நேரத்தில் தான் தௌபா செஞ்சார். அவர் திடீர்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சுப்ஹானல்லாஹ் கடல்ல இருக்கிற மண்ணை எடுத்து ஃபிரௌன்ட வாயில குத்தி விட்டாங்க. அதோட தான் மௌத்தா போனாங்க. ஃபிரௌன்ட வாயில மண்ணை குத்தினாங்க. யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்திலேருந்து வந்து. அப்ப இந்த ஹிஸ்டரியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்க நபிட்ட வந்து சொல்ற நேரம் நபிட்ட சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஏன் தெரியுமா ஃபிரௌன்ட வாயில கடல் மண்ணை போட்டு ஃபிரௌனை கொண்டேன்? மகாஃபத அன் துத்ரிகஹுர் ரஹ்மா, இன்னொரு முறை ஃபிரௌன் தௌபா செஞ்சிருந்தா, யா அல்லாஹ் என்னைய மன்னிச்சிடு யா அல்லாஹ், நான் பாவிதான் யா அல்லாஹ் என்று ஃபிரௌன் இன்னொரு முறை தௌபா செஞ்சிருந்தா அல்லாஹ் அவனையும் மன்னிச்சிருப்பான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவனுக்கு கிடைக்குமோ என்ற பயத்துல தான் அவன் அடுத்த வார்த்தையை சொல்ல முந்தி அவன் வாயில மண்ணை போட்டு ஃபிரௌனை மௌத்தாக்கி விட்டேன். இதை விட ஒரு ஹிஸ்டரி எங்களுக்கு தேவையா? இதை விட ஹிஸ்டரி எங்களுக்கு தேவையா? சும்மா யோசிச்சு பாருங்க. அவ்வளோ அல்ல இறக்கம் உள்ளவன் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார். இன்னைக்கு ஒவ்வொரு ஃபேமிலியில் நாங்கள் ஃபேமிலியெல்லாம் போய்த்து பார்த்தா சின்ன சின்ன விஷயங்களுக்கு உடஞ்சி போய்த்து. எங்களுக்கு நோய், எங்களோட லைஃப்ல ப்ராப்ளம், எங்களுக்கு அது, எங்களுக்கு இது, ஒன்றும் யோசிக்க வேணும், ஒன்றும் யோசிக்க வேணும். அல்லாஹ் இறக்கமுள்ளவன், நிராசை அடைஞ்சு போகாதீங்க. அதனால தான் குர்ஆன் ஆரம்பிக்கும் பொழுதே பிஸ்மில்லாலையும் அல்லாஹ் இந்த ரெண்டு வேர்டையும் கொண்டு வந்தீங்க. இந்த ரெண்டு குர்ஆன்ல அல்லாஹ்ட பெயர்கள்ல வார அதிகமாக வாரது அர் ரஹ்மானுர் ரஹீம், இறக்கமுள்ளவன். எங்களோட உம்மை வாப்பட இறக்கத்தை போலையா அவன் இறக்கம். அவன் இறக்கம் இல்லாட்டி நாங்கள் செஞ்ச பாவத்துக்கு எங்களுக்கு ஒரு எட்டு எடுத்து வைக்கலுமா? இறக்கமுள்ள ரப்புல் ஆலமீன் ஹைர். அதனால இது ஒரு முக்கியமான ஒரு பாடம், அர் ரஹ்மானுர் ரஹீம். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல இருந்து நிராசையற்றது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க காஃபிர்களுடைய பழக்கம் என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க வழி கெட்டவங்களோட பழக்கம் என்று. சரிதானே? அடுத்த குர்ஆன்ல சூரா ஃபுஸ்ஸிலத் ஹாமீம் சஜதான்னு சொல்லுவோம். ஹாமீம் சஜதா, இந்த ஹாமீம் சஜதால 49வது ஆயத்தை எடுத்து பாருங்க. லா யஸ்அமுல் இன்சானு மின் துஆஇல் கைர், அல்லாஹ் கிட்ட மனுஷன் கைரை கேட்கறதுக்கு சோர்வடைகிறதில்ல. அதுவாக அல்லாஹ் கிட்ட நலவை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். வஇம்மஸ்ஸஹு ஷர்ரு ஃபயஊசுன் கனூத், இது அல்லாஹ் ஏசுறான். ஆனா மனுஷன் லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் வந்துட்டால் ஃபயஊசுன் கனூத், உடைஞ்சு போறாரு, மனசால உளுந்து போறாரு, ஏண்ட ரஹ்மத்துல நிராசை அடைகிறான். இது ஒரு கெட்ட பழக்கம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஹாமீம் சஜதால 49வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு டேஞ்சர்னு பாருங்களே. அல்லாஹ் ஏசுறான், நல்லா அல்லாஹ் கிட்ட அதைத்தான் இதை தாண்டி கேட்கிறான், அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான். திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வந்தா ஃபயஊசுன் கனூத், ஆள் உளுந்துடுறாரு. கொஞ்சம் கணவன் மனைவி மாப்பிள்ளை கொண்டாடி கொஞ்சம் ஒரு பிரச்சனை வந்தா லைஃப் உடஞ்சாச்சு. வார வருமானம் ப்ராஃபிட் கொஞ்சம் குறைஞ்சா நாங்கள் உடஞ்சி போய்த்துடுற. புலாதீங்க. வீட்டில் ஒரு நோய் வரையெல்லாம் விழுந்தாச்சு. அல்லாஹ்க்கு ஆக வெறுப்பான ஒரு பாவம் தான் நாம் ஹதீஸ்ல வருகிறது. ப்ராப்ளம் வரக்கொள்ள அந்த ப்ராப்ளத்தை சொல்லி அல்லாவை நாங்க ஷிகாயத் செய்யுது, அல்லாவை மாட்டி கொடுக்குறேன்.
ஆடுங்க எங்களுக்கு தான் கரைச்சல், எங்களுக்கு தான் இவ்வளோ நோய், எங்களோட உமாக்கு இப்படி நோய், எங்களோட வாப்பாக்கு இப்படி நோய். சும்மா துவாக்கு சொல்றே வேற, கவலையில சொல்லக்கூடாது. அல்லாஹ் தந்திக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ் நீங்க துவா செய்யுங்க, சும்மா பேசுறது வேற. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அடுத்த சூரத்துர் ரூம்ல 36வது வசனத்தை எடுத்து பாருங்க. وَإِذَا أَذَقْنَا النَّاسَ رَحْمَةً فَرِحُوا بِهَا. நாங்க மனுஷனுக்கு ரஹ்மத்தை கொடுத்தோம் என்ற நல்ல எங்கட ஹெல்ப்ஃபுல் பரக்கத்துகளை கொடுத்தோம் என்ற மனிதனுக்கு ஃபரிஹூ பிஹா நல்ல சந்தோஷப்படுறாங்க. وَإِن تُصِبْهُمْ سَيِّئَةٌ بِمَا قَدَّمَتْ أَيْدِيهِمْ. அவங்க செஞ்ச பாவத்தால நாங்க சொன்ன இடக்கட அவங்களோட லைஃப்ல ப்ராப்ளம கொடுத்தோம் என்று சொன்னா இதாஹும் யக்னதூன், அவங்க எங்களோட ரஹ்மத்திலிருந்து நிராசை அடைகிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் இதுல, அவங்க செஞ்ச பாவத்தால தான் நான் அவங்களுக்கு ப்ராப்ளமா கொடுக்குறேன், நீங்க செஞ்சதால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை, ஆனா அல்லாஹ்வோட ரஹ்மத்திலிருந்து புரிந்து போறீங்க. எப்படி டீப்பான ஒரு ஆயத்து, எப்படி டீப்பான ஒரு ஆயத்து. சூரத்துர் ரூம்ல 36வது ஆயத்து மார்க் பண்ணி பாருங்க. இதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல ரஹ்மானுர் ரஹீம் என்றதை சொல்லிக்கிறான். எதை செய்ய போக்கலையும் ஏன் பிஸ்மில்லா சொல்ற, அல்லாஹ்வோட ரஹ்மத்தை நினைச்சுக்கோங்க. ஆக்க போறீங்களா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், எதுல நிராசை அடையாதீங்க. அல்லாஹ்வோட பேரை சொல்லிக்கொண்டு அல்லாஹ் இரக்கமுள்ளவன் 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 இரக்கமுள்ளவன். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருகுது, நபி அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போறதுக்கு 3 நாளைக்கு முந்தி சொன்னாங்க. இந்த ஹதீஸோட நான் முடிச்சு போறேன், இந்த பாடத்தை நேரம் போகுது. லா யமூதன்ன அஹதுகும் இல்லா வஹுவ யுஹ்ஸினு ظن பில்லாஹ். இது நபி அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகிறதுக்கு 3 நாளைக்கு முந்தி சொன்ன ஹதீஸ். என்ன சப்ஜெக்ட் அது? நீங்க மௌத்தாகிறதாக இருந்தாலும் அல்லாஹ்வோட மேல நல்லெண்ணத்தோட மௌத்தாகுங்க. இப்ப நல்ல விலங்குது என்ன ரோக போறது, அல்லாஹ் எல்லாரும் பாதுகாத்து எல்லாரும் நல்ல முடிவை தரணும். அல்லாஹ் உசுறு போற விலங்குது உங்களுக்கு. அந்த டைம்ல வார டென்ஷன் டிப்ரெஷன் தானே, வேற எந்த டைம்ல வராது. உங்களுக்கு உங்களோட ரூஹு போறது விளங்கும், கொஞ்சம் கொஞ்சமா காலில் இருந்து உசுறு போற விளங்கும். அந்த டைம்ல பேச்செல்லாம் வராது, உங்களோட உள்ளம் மட்டும்தான் ஃபீல் பண்ணும். அந்த டைம்ல நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களோட உசுறு போகுதா அல்லாஹ்வோட மேல நல்லெண்ணம் வச்சுட்டு மௌத்தா போங்க. அந்த டைம்ல ஷைத்தான் நீங்க செஞ்ச பாவத்தை எல்லாம் கொண்டு வந்து காட்டுவான். இல்ல என்ன ரப்பு மன்னிப்பான், அல்லாஹ் என்ன கபர்ல நிம்மதியா வாழ வைப்பான், என்ன சக்கராத்த லேசாக்குவான். அந்த டைம்ல வார பயம் லேஸ் இல்ல, உசுறு போற டைம்ல வார பயம் சும்மா லேசான பயமா. நாளைக்கு ஒருத்தருக்கு ஆபரேஷன், சின்ன ஒரு ஆபரேஷன், கையில 2 கீரை கீறி 2 கீரை கீரை 2 தையல், அதுக்கே எவ்வளவு பவுரு 10 எவ்வளவு பயப்படுறோம். வார போற எல்லாத்தையும் துவா செய்ய சொல்றோம். சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உசுறு போற கட்டம். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வோட மேல நல்லெண்ணம் இல்லாம மௌத்தாகாதீங்க. எவ்வளவு பெரிய விஷயம். ஐத்தான் அர் ரஹ்மான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இரக்கம் காட்டக்கூடிய கருணையுள்ள அன்பு காட்டக்கூடிய அல்லாஹ்வோட பேருடைய உதவியால இந்த சப்ஜெக்ட் வரை செய்றேன், குர்ஆன ஓதுறேன், ஒழுவெடுக்கிறேன், ஆக்குறேன், உடுப்புடுக்கிறேன், எல்லாத்துக்கும் பிஸ்மில்லா பாவிங்க. அவ்வளவு முக்கியமானது. அதனால அர் ரஹ்மான் ரஹீம் என்ற வேர்டை இதை கொண்டு வந்தீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவார். யா அல்லாஹ்.